ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாங்காயை வச்சு வெந்தய மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். ட்ரை பேனில் வந்து இது வெந்தயமும் கடுகும் ரெண்டையுமே போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வரணும், கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பண்ண பிறகு வெந்தயமும் நல்லா அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக வரும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது, அதே மாதிரி கடுகும் ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு மாதிரி வெடித்து வரணும். வெடித்து வந்தோன்னா அதை இது பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் மாங்காவை போட்டு நல்லா சிறில வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இப்போ மாங்காய் வந்து கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கும். அது வதங்குற டயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்படியே அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் ஒரு 1.5 டீஸ்பூனும் கடுகு ஒரு டீஸ்பூனும் சேர்த்து ரெண்டையும் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் வீட்டில் அரைச்சதாக கூட இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கி எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே குழஞ்சி வரணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா சுருள வர்ற மாதிரி வதக்கிட்டே இருங்க. அது நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வந்துடும். குழஞ்சி வந்த பிறகு நல்லா குழஞ்சி வந்த பிறகு அதை எடுத்து மாற்றிட்டிங்க அப்படின்னா ஊறுகாய் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் பழையதுக்கு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், அது மாதிரி உங்களுக்கு அப்புறம் சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.